பியர் குடிக்கிறதுக்காகவே இப்படி ஒரு கோலாகலமான தெரு இருக்குது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்லறை. இதுக்குள்ளே ஒரு உடலை வந்து பதப்படுத்தி பாதுகாத்துட்டு வராங்க. இப்போ நம்ம ஊர் அமௌண்ட்டு ₹1 நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஊர் அமௌண்ட் வந்து ₹304 நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம ஒரு வெளிநாடுக்கு சுற்றுலா போயிட்டு அந்த நாட்டை முழுமையாக வந்து சுற்றி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற ஒரு கண்ட்ரி அப்படின்னா வியட்நாமை வந்து நம்ம சொல்லலாம். இந்த கண்ட்ரிக்கு நம்ம சுற்றுலா போகும்போது அந்த நாட்டில் இருப்பாங்க இல்லையா, அந்த மக்கள் வந்து நம்மளோட சூப்பராக வந்து பழகுவாங்க. இப்போ நம்ம ஒரு சில கண்ட்ரிக்கெல்லாம் சுற்றுலா போகும்போது நம்ம மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா டூர் போய் அந்த இடங்கள்லாம் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கண்ட்ரியில் வேற வேற நாட்டில இருந்து வருவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரே வெஹிக்கிளில் போய் நம்ம சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்களோட பழகிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக வந்து இருக்கும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் டூர் ஆர்கனைஸ் பண்ணுறதுல உண்மையாலுமே வந்து சூப்பராக ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் டைமிங் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளை விட்டுட்டு அடுத்த கெஸ்ட்டை பிக்கப் பண்ண போயிடுவாங்க. நம்ம அவங்க ஃபைனலாக எங்கே வந்து பிக்கப் பாயிண்ட் இருக்கோ அந்த இடத்துக்கு டைரெக்டாக வெஹிக்கிள் பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். அதை பார்த்துக்குங்க. நம்ம இன்னைக்கு ஹனாய் ஏர்போர்ட் காலையில் வந்துட்டு ரூமுக்கு வந்து ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு சில இடங்கள்லாம் போய் சுற்றி பார்த்தோம். இப்போ இன்னைக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டி தியேட்டர் ஷோ வந்து ஒன்று இருக்குது. அதை பார்க்குறதுக்காக தான் வந்து நம்ம போகிறோம். இந்த இடத்த பொறுத்தவரையிலையும் ஹனாயோட மெயின் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். அதாவது ஹென் கிம் லேக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு லேக்கு. அங்கே வந்து நம்ம இந்த சிட்டி டூர்லாம் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வருவோம். அப்போ அந்த இடத்த பற்றி தெளிவாக சொல்கிறேன். இதே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கை வந்து நீங்கள் பாருங்களேன். இது பார்க்குறதுக்கு ஏதோ கப்பல் மாதிரியே இருக்குது இல்லையா. ஸோ இங்கே வந்து உள்ள நிறைய ரெஸ்டாரண்ட்டு கடைகள்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த இடத்த சுற்றியும் ஏகப்பட்டதாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்களேன் எவ்வளோ டூரிஸ்ட்டு, அதாவது வெளிநாட்டிலேருந்து வரவங்களாக இருக்கட்டும் இல்லை லோக்கல் பீப்புளாக இருக்கட்டும், எக்கச்சக்கமான பேர் இந்த இடத்துக்கு வந்து அவங்க ஜாலியாக அவங்களுடைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா பார்த்துக்குங்க. இந்த இடத்த ஒட்டி தான் வந்து அந்த லேக்கே இருக்குது. ஸோ அந்த லேக் வழியாக போனோம் அப்படின்னா ஒரு பிரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, லைட் வெளிச்சத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த பில்டிங்கை ஒட்டியே பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டர் வந்து இருக்குது. அதாவது தாங்லாங் வாட்டர் பப்பட் தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேரே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும், வாட்டர் பப்பட் தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட என்ட்ரி டிக்கெட்டை நம்ம காமிச்சிட்டு நேராக அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா இந்த வியட்நாமோட ட்ரெடிஷ்னல் ஷோ வந்து நடக்கும். அதாவது நம்ம ஊர் பொம்மலாட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஷோ வந்து இந்த இடத்துல நடக்கும். ஆனால் இந்த ஷோ கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்றத சொல்கிறேன், நீங்களே பாருங்களேன். ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் உட்காந்துட்டு இருக்காங்களா, நடுவில் ஒரு நீச்சல் குளம் மாதிரி இருக்கா. ஸோ இந்த குளத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொம்மைங்கள்லாம் ஒன்று ஒன்றா வெளியே வந்து ஸோ ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போயிட்டுருக்கு. ஸோ மீன் பிடிக்கிற மாதிரி ஆக்டிவிட்டீஸு, அந்த இடத்துல கொக்கு, பாம்பு, மீன் எல்லாம் வந்து கிராஸ் ஆகிற மாதிரிலாம் சொல்லிட்டு கொஞ்சம் தத்ரூபமாக வந்து இருக்கும். கூடவே அந்த சைடில் உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில இந்த மியூசிக்கெல்லாம் வந்து வாசிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு மாயாஜால உலகத்துக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வந்துடும். அவ்வளோ லைவாக இந்த ஷோ வந்து இருக்கும். கண்டிப்பாக வியட்நாம் ஹனாய் வரீங்க அப்படின்னா இந்த பப்பட் ஷோவை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அந்தளவுக்கு அந்த ஷோ வந்து நடத்துகிறாங்க. ஸோ நீங்களே வந்து பாருங்களேன் எவ்வளோ பேர் வந்து இந்த ஷோவை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தியேட்டர் ஷோவை நம்ம பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹனாயோட நைட் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ வாக்கபிள் தான், நடந்தே கூட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம நடந்தே வந்து போனோம். இந்த இடத்துல பாருங்களேன் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கட் பண்ணி ரெடிமேடாக வச்சுருக்காங்க. நம்ம அதை வாங்கி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அதாவது 30,000 40,000 50,000 சொல்லிட்டு அந்த ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து அங்கே சேல் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ஒரு டுரியன் பழம் வந்து வாங்கியிருந்தோம். இந்த பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை க்ளோவ்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த பழம் அவ்வளோ நாத்தடிக்கும் அப்படின்னா பார்த்துங்க, கையில் பட்டுச்சு அப்படின்னா அந்த ஸ்மெல்லு வந்து போகவே போகாது. ஸோ இந்த பழத்தை வந்து நான் மலேசியா இந்த ஸ்ரீலங்காலாம் போகும்போது ட்ரை பண்ணியிருக்கேன், சாப்பிட்ருக்கேன். உடம்புக்கு நல்ல ஹீட் தரக்கூடிய ஒரு பழம் தான் இது. ஸோ இவங்கெல்லாம் வந்து பாருங்களேன் அந்த ஹனாயில் இருக்கக்கூடிய நைட் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்து ஜாலியாக போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கேயுமே வந்து நம்ம ஸ்கேம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும், அவ்வளோதான். இங்கேயுமே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க. மசாஜ் வேணுமா இல்லை வேறு எதுவும் வேணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. நம்ம தான் வந்து அதெல்லாமே ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடணும்.
அதேமாரி இந்த ஹனாயில் நீங்கள் யாரை கேட்டிங்கனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் லைஃப் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா பியர் ஸ்ட்ரீட் போயிடுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது என்ன பியர் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆர்வத்தோடு நம்ம வந்தோம். வந்து பார்த்தா தான் தெரியுது, இந்த நடு தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா சேர் டேபிள்லாம் போட்டுட்டு எல்லார் கையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பியர் வாங்கி வச்சு ஜாலியாக குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த டேபிள்லாம் பாருங்களேன், ஒரு 4 பேர் உட்காந்துக்கிறாங்கன்னா 6 பீரு 8 பீருலாம் வந்து காலி பாட்டிலே இருக்குன்னா பார்த்துங்க. அந்த அளவுக்கு உட்காந்து இந்த தெரு முழுக்கவே பியரு சைடிஸ் வாங்கி வச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் பியர் ஸ்ட்ரீட்டா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அங்கே போன பின்னாடி தோணுச்சு. அதே மாதிரி அந்த பியர் ஸ்ட்ரீட் 2 சைடுலேயுமே வந்து பாருங்கள் நிறைய கிளப் எல்லாமே இருக்குது. ஸோ உள்ளேயும் உட்காந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். உள்ளே நீங்கள் போய் உட்காந்திங்க அப்படின்னா கேர்ள்ஸ் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ டான்ஸ் பார் மாதிரி அவங்க டான்ஸ் ஆடுறதை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ரீட்டை பொறுத்தவரையிலையும் ஸோ எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும்போது நம்மளுக்கும் வந்து ஒரு உற்சாகம் வந்துடுன்னா பார்த்துங்க. அந்தளவுக்கு தான் எங்களுக்கும் அந்த தெருவுள்ள போயிட்டு வரும்போது அவ்வளோ ஹாப்பனிங்காக இருந்தது. இந்த நைட் லைஃப்பை நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து நேராக ரூமுக்கு வந்து ஸ்டே பண்ணிட்டோம். மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹனாய் சிட்டியை வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி டூர் தான் வந்து நம்ம போக போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி வேறு கண்ட்ரிலேருந்து வருவாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து வருவாங்க. அதாவது நாங்கள் போயிருந்தது ஒரு மினி வேன் மாதிரி இருந்தது, ஏசி வெஹிக்கிள் தான். இந்த வெஹிக்கிளில் போய் நம்ம ஜாலியாக வந்து சுற்றி பார்த்தோம். இந்த வெஹிக்கிளில் நம்ம போகும்போது கைடு வந்து ப்ராப்பராக வந்துடுவாங்க. ஸோ இந்த கைடு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அது என்ன இடம், அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்றத எல்லாமே டீட்டெயிலாக வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னாலுமே அங்கேயும் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான் குவாக் பக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கோடாவுக்கு தான் நம்ம வந்து போயிருந்தோம். அதாவது கோயில் அப்படின்னு கூட சொல்லலாம், புத்தாலயம் அப்படின்னு சொல்லலாம். ஹனாய் சிட்டியில் அது மெயினான பிளேஸில் ஒரு லேக்குக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இந்த கோயில் வந்து இருக்கும். சிட்டி டூரில் இதை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஹனாயிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாரம்பரியமான, அதுவும் 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு பக்கோடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ட்ரி ஃபீஸ் வந்து இல்லை, ஆனால் அந்த என்ட்ரன்ஸே பார்க்கறதுக்கு அவ்வளோ வித்தியாசமாக தனித்துவமாக இருக்கும். ஸோ இந்த கோயில் முழுக்க முழுக்க புத்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயில். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி பிரிவுகளாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம போனோம் அப்படின்னா அதோட பாரம்பரியம், கட்டிடக்கலை, அந்த இயற்கை சார்ந்த இடம், புத்தர் சிலைன்னு சொல்லிட்டு நிறையவே பார்த்து ரசிக்கலாம். ஸோ இந்த இடத்த நம்ம பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிமன் கல்லறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லறை அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? உண்மைதான். ஏன்னா ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். இருந்தாலும் நம்ம கைடு இருப்பார் இல்லையா, அவர் வந்து ப்ராப்பராக நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு தெளிவாக வந்து சீக்கிரமாக உள்ளே போய் பார்க்குற மாதிரி நம்மளை கூடவே கூட்டிகிட்டு போயிடுவார். இருந்தாலும் அந்த பில்டிங் வரலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சீராக அந்த வரிசையாக க்யூவில் தான் நடந்து போய் பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓசிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜனாதிபதியோட உடம்பு அதை வந்து பதப்படுத்தி உள்ளே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜனாதிபதி என்ன உயிரோடு இருக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ஒரு வேளை இறந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய உடலை எரிச்சு அந்த சமாதியை வந்து வியட்நாமில் ஒரு 3 பகுதிகளில் வந்து வச்சிருங்க, ஸோ மக்கள் பார்வைக்கு வச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வியட்நாம் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் எப்படி வந்து வெள்ளைக்காரங்க வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி அந்த நாட்டையும் ஒரு 2 கண்ட்ரி வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்துருக்காங்க. அப்போ அவங்கள எதிர்த்து போராடும் போது இவர் தான் வந்து ஒரு புரட்சிகரமான இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி வழி நடத்தியிருக்காரு. ஸோ இதனாலேயே மக்கள் மத்தியில் ஒரு மரியாதைக்குரிய ஒரு அரசியல் தலைவராக அவர் வந்து இருந்திருக்காரு. மக்கள் வந்து அவருடைய உடம்பை அப்படியே வந்து பதப்படுத்தி பாதுகாத்துட்டு வராங்க. இன்றைக்கும் பல மக்கள் அந்த பில்டிங்குள்ளே போய் அவருக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. இந்த பில்டிங் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பளிங்கு கல் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து செதுக்கியிருப்பாங்க. அந்த கல்லறை வந்து கண்ணாடியில் இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே ஒரு 4 வீரர்கள் வந்து பாதுகாப்புக்கு எப்போவுமே நின்றுட்டுருக்காங்க. நம்ம உள்ளே போய் அவரை பார்த்து வணங்கிட்டு அப்படியே வந்து வெளியே வந்துடலாம். இது தவிர இந்த ஜனாதிபதி வாழ்ந்த அந்த வீடு, அவருடைய தோட்டம், அதுக்கப்புறம் மக்களை சந்திக்கக்கூடிய இடம், இந்த டைனிங் டேபிள், பெட்ரூம்னு சொல்லிட்டு சகலமும் அந்த இடத்துல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பார்க்குறோம் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றை தூண் பக்கோடா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு கோயில் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சேற்றில் முளைத்த செந்தாமரை போல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை அடிப்படையாக வச்சு அந்த குளத்துக்கு நடுவில் சேத்துல இருந்து வெளியே வரக்கூடிய அந்த புத்தர் ஆலயம் தான் அது. ஸோ அதுக்கு அடுத்ததான் நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மியூசியத்துக்கு தான் வந்து நம்ம வந்திருக்கோம். அதாவது இந்த வியட்நாமில் வாழ்ந்த அந்த பூர்வகுடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் ஒரு பாரம்பரியமாக இருந்திருப்பாங்கள்ல ஒரு சில இன மக்கள், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மியூசியம் தான். ஸோ உள்ளே போனோம் அப்படின்னா அந்த மக்களோட கலாச்சாரம், வாழ்வியல் முறை,
கட்டிடக்கலைன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பற்றி நம்மளுக்கு வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த கைடு நிதானமாக நிறுத்தி இதெல்லாம் என்னென்ன எப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்க, எத்தனை மொழி பேசுனாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட தகவலை வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அதேமாதிரி இந்த மக்கள் வந்து எந்தெந்த பகுதியில் எந்தெந்த இன மக்கள் இருக்காங்க அப்படின்றதையும் வந்து நம்மளுக்கு சொல்லுவார். கூடவே இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பயன்படுத்தப்பட்ட கைவினை பொருட்கள், அதாவது அவங்க பயன்பாட்டுக்கு அவங்களே தயாரித்த அந்த கைவினை பொருட்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா அவங்க வாழ்ந்த அந்த வீடுகளுடைய மாதிரி வடிவங்கள் வந்து அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அதையும் நம்ம போய் பார்க்கலாம். இந்த சிட்டி டூரை பொறுத்தவரையும் மதிய லஞ்ச் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. அதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த சிட்டி டூரில் லஞ்சை பொறுத்தவரையிலையும் எல்லாரும் பகிர்ந்து உண் அப்படின்றது தான் கான்செப்ட்டு. இப்போ நம்ம கூட வந்து வேற ஒரு நாட்டில் இருந்து வந்த ஒரு 2 பேர் உட்காந்தாங்க. ஸோ நம்மளுக்கு பொதுவாக தான் வந்து சாப்பாடு, அந்த சிக்கனு, அந்த வெரைட்டி எல்லாமே வந்து வச்சுருவாங்க. அதை வந்து எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்ணும். ஸோ இதுதான் இந்த இடத்துல வந்து கான்செப்ட்டு. நம்ம அடுத்ததாக போனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு தான் வந்து போயிருந்தோம். அதாவது இலக்கிய கோயில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுவுமே இந்த வியட்நாமில் ரொம்பவே பாரம்பரியமான கலாச்சாரங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமா வந்து இருக்குது. ரொம்பவே அழகான ஒரு பூங்காக்கு நடுவில் வந்து செதுக்கின மாதிரி இந்த கோயில் வந்து இருக்கும். இதுக்குள்ளேயே வந்து பல பிரிவுகள் வந்து இருக்குது. அது எல்லாமே ஒவ்வொன்றத்தையாக நம்ம போய் சுற்றி பார்க்கும்போது கைடு வந்து நம்மளுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நம்ம இந்த ஹனாய் சிட்டி டூரில் கடைசியாக வந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில் மியூசியமுக்குள்ளே தான் வந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த வியட்நாம் மக்களை வந்து எப்படியெல்லாம் ஜெயிலில் அடைச்சி கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வரலாற்று சான்று அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கைடு இந்த ஜெயிலோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வடிவங்கள்லாம் வந்து நம்மளுக்கு தெளிவாக காமிச்சாங்க. இந்த ஜெயில் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெயிலுக்குள்ளே அந்த சிறைச்சாலையெல்லாம் எப்படி இருக்கும், அந்த சிறைக்குள்ளே மக்களை வந்து எப்படி வந்து அடைச்சி வச்சுருந்தாங்கன்றதையும் இருக்கும். அதே மாதிரி இந்த பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு காலை மட்டும் அந்த லாக்கில் வந்து பூட்டிடுவாங்க. ஒரு காலை மடக்கி கொத்த வச்ச மாதிரி தான் அங்கே உட்காரணும். அவங்களால எழுந்து நிற்கவோ முட்டி போடவோ இல்லை குனிஞ்சி உட்காரவோ எதுவுமே முடியாது. இப்படியே உட்காந்துருக்கணும். ஸோ அப்போ எவ்வளோ கொடுமையாக இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம அந்தமான் போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு செல்லுலார் ஜெயில் இருக்கும். அங்கே நம்ம சுதந்திரத்துக்காக போராடின மக்களை கூட்டிகிட்டு போய் அடைச்சி வச்சு அவங்கள எப்படி கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இதுவும். இந்த சிட்டி டூரை பொறுத்தவரையும் நம்மளை சுற்றி காமிச்சிட்டு எங்கேருந்து நம்மளை பிக்கப் பண்ணாங்களோ அங்கேயே கூட்டின்னு போய் ட்ராப்பும் பண்ணிவிடுவாங்க. நம்ம இந்த வியட்நாமை பொறுத்தவரையிலையும் 10 நாள் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இன்னும் சூப்பரான சுற்றுலா இடங்கள்லாம் வியட்நாமில் இருக்குது. அது எல்லாமே அடுத்தடுத்து போய் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இந்த வியட்நாமுக்கு நீங்கள் சுற்றுலா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இமானுவேல் ஹாலிடேஸோட காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏன்னா நாங்கள் அந்த ட்ராவல்ஸ் மூலமாக தான் போய் சூப்பராக சுற்றி பார்த்தோம். ஸோ நீங்களும் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுடைய காண்டாக்ட் இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி இந்த வியட்நாமோட பேக்கேஜ் டீட்டெயில், காஸ்ட் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜாலியாக புக் பண்ணி போயிட்டு வாங்க. நம்ம வியட்நாம் சுற்றுலா போனோம் அப்படின்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்றத எல்லாமே A to Z லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.